கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இல்லையா? உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா? என்ன தொடர்பு? நம்ம 2 பேருக்கும் என்ன தொடர்பு? நான் குருஜி. ஏன்னா ஒழுங்கா சொல்லுங்க. தொடர்பு இருக்குது. நான் எப்படி இருக்குதுலாம் கேட்கல, தொடர்பு இருக்குதா? அது ஏன் நான் இருக்குதுன்னு சொல்லி முடிக்க முடியல உங்களால? கிடையாது, அங்கே பற்றி பேசலை, நம்ம 2 பேர் பற்றி தான் பேசினேன் நான். நம்ம 2 பேரும் தொடர்பு இருக்கிறோன்னா மற்றவங்க தப்பாக நினச்சிட்டு போகிறாங்கன்னு பயம் உங்களுக்கு. கீதாவுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் சில பேர் வெறுப்பாக கூட ஆகிடுவாங்க. அப்போ எனக்கு கூட தொடர்பு இல்லையா? நீ ஆகலாமா ஆகக்கூடாதா? என்னங்க பேசுகிறீங்க? அது இருக்குதா இல்லையா? அந்த தொடர்புன்ற வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தையாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? இப்போ அவங்கள வச்சுங்கிறாங்கன்றீங்களே, வச்சுங்கிற வார்த்தை அசிங்கமான வார்த்தையா இல்லையா? விட வச்சுங்கிறாங்கன்ற வார்த்தை அசிங்கமாக இருந்து, கரெக்டாக இல்லையா? அவகிற இல்லை பக்கத்து ஒரு பையனை வச்சுங்கிறான்னாக்கா கோவம் வருமா வராதா உங்களுக்கு? இதில் எந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தை? பக்கத்து தெரு பையனா வச்சுங்கிறாங்களா? இது அசிங்கமான வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. எங்கன்னா கேஸ் இந்த மாதிரி என் மேலே கேஸ் கொடுக்க முடியாது. போலீஸில் போய் வச்சுங்கிறாங்கன்னா என்ன கோவப்படுறீங்க? ஆனால் வச்சுங்கிற வார்த்தை கேட்ட வார்த்தையா இல்லையா? அவன் பேனா வச்சுருந்தா உங்களுக்கு கோவம் வரல, அப்படி தானே? அவன் நோட்டு வச்சுருந்தா கோவம் வரவே இல்லை. ஆனால் அவனே வச்சுங்கிறாங்க. எப்படி வச்சுருக்க முடியும்? பாயிண்டில் போட்டு வச்சுப்பாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? சார், நான் கேட்டது நட்சத்திரம், கோள்கள், பிரபஞ்சம், மனுஷன் தொடர்புக்கு தான் கேட்குறா. நீங்கள் எதோ தொடர்பு பற்றி பேசுகிறீங்களேன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? நம்ம இஷ்டம், தொடர்பு படுத்திக்கலாம், படுத்துக்காமையும் இருக்கலாம். யார் இஷ்டம்? அதுதான் இப்போ என்ன கேதுன்னு கேட்டீங்கன்னா, குரு கிட்ட போனேன்னா அது அப்படியே இழுக்கும். அப்படியே பொருள் எல்லாம் என்ன பண்ண முடியும்னா இழுக்கும். ஒரு மையம் இருந்தது எனக்கு, நான் போன ஒரு மையத்துக்கு, மிண்டனாய் திரிந்த போதுன்றாங்களே, அந்த மையத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புனல் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அப்படியே சுருக்கின்னு நீ என்ன நினைக்கிறியோ அது வந்துடும். ஆமாம், அப்படியோ வரும். நானும் அப்படி தான் நம்பின்னு இருந்தேன். அந்த மாதிரிலாம் வர நான் நல்லா சொல்கிறேன், நல்லா புரிஞ்சு வச்சுங்க. நம்ம 2 பேருக்கும் தொடர்பு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காற்று, உனக்கு வேறு காற்றா? எனக்கு ஒரு காற்று, உனக்கு ஒரு காற்றா? நான் சுவாசிக்கிற காற்று தான் நீ என்ன பண்ணுற? சுவாசிக்கிற. அப்போ தொடர்பு இருக்குதா இல்லையா? நம்ம 2 பேருக்கு மட்டுமா எல்லாருக்குமா? இங்கே இருக்கிற எல்லாருக்குமா? உலகமேவா? அப்போ பூமிக்கு எனக்கும் எங்கே உட்காந்துக்கிறோம் நம்ம 2 பேரும்? ஒரு பாலில் தான். தொடர்பு இருக்குதா இல்லையா? அப்போ தொடர்பில் தாங்கிறோம். பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தானே பூமி. பூமி பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தானே. நம்ம 2 பேரும் அங்கே தானே உட்காந்துக்கிறோம். காற்று ஒன்று தானே. பூமி சுற்றி ஒரு காற்றா நிறைய காற்றா? ஆனால் ஒரு காற்று கிட்ட தெரியுமா? நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. தென்றல், புயல், இதெல்லாம் என்ன? வண்டல், வாகை, கோகை, நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. வடக்குலேருந்து வீசினா வண்டல், தெற்குலேருந்து வீசினா தென்றல், கிழக்குலேருந்து வாசினா கொண்டல், இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறானுங்க. கோடை காற்று அப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க காற்றுக்கு. இப்போ ஒரு காற்றா நிறைய காற்றா? காற்று ஒன்று தான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சுனானு, அவள் தான். புரியுதா? காற்று ஒன்றா நிறைய வாய்ப்பு. நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் இது தென்றல் காற்றுங்க, இது புயல். தென்றலை போல வந்தால் இல்லை புயலை போல் வந்தால் எப்படி வந்தால்? வந்தால் அதானே முக்கியம். ஆம்பளைக்கு வந்தால்ன்றது தான் முக்கியம். ஆம்பளை இல்லாதவனுக்கு தென்றல் மாதிரி வரல, நீ ஒரு தென்றல் மாதிரி இல்லை, அப்படிதானே? இப்போ ஒரு தென்றலை பெற்றவனை பெஜராகிட மாட்டான். ஒரு அப்பங்காரன் பார்த்துனுங்கிறான், எனக்கோ எதிராகி வெளியே போயிட்டான். புக்கு படிக்க தான் சரின்னு ஆகிட்டான். என் பொண்ணு பேரை சொல்கிறான், நான் கோவப்பட மாட்டான் தென்றல்னு. ஒன்று தொடர்பு இருக்குது. நம்மளை கூட எல்லார கூட ஒன்றா இருக்குதே, தொடர்பில் தாங்கிறோம். யாருன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேர் கண்டுபிடிக்கிறது இல்லை. நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். நமக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் எல்லாத்துக்கும்
இது எல்லாத்தையும் படித்து கடவுளை கூட எனக்கு தொடர்பு இருக்குதுன்னா, கடவுள் எல்லாத்தையும் படிச்சாருன்னா அப்போ எல்லாத்துக்கும் கூட எனக்கு என்ன தான் இருக்குது? இப்போ தொடர்பை நான் என்னவா பண்ண போகிறேன்? தொடர்பு இருக்குது, அது என்னவா ஆக்க போகிறேன்? அது நீ இருக்கிற வரைக்கும் தான் தொடர்பு இருப்ப. தொடர்பு இல்லாமல் ஒரு நாள் போயிடுவியே. நீலாம் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், பிரபஞ்சம்னு சொன்னீங்களா, அது இருக்கும், இருக்குமா? இதெல்லாம் சேர்ந்து தானே பிரபஞ்சம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா, தனித்தனியாக சொல்லணுமா? அப்போ எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு தான் சொல்லணும் தானே. இந்த பூமி வழியாக நீ பிரபஞ்சத்தோட தானே இருக்கிற, சுவாசம் வழியாக நீ பிரபஞ்சத்தோட தானே இருக்கிற, நீ இருக்கிறதுனால தானே பிரபஞ்சத்தோட இருக்கிற. நீ இல்லாமல் போயிடுவான்றாங்களே, பிரபஞ்சம் இல்லாமல் போயிடுமா, நீ இல்லாமல் ஆயிடுவியா? நீன்றதுன்னா எப்படி இல்லாமல் போச்சு? நடா இது அப்போ தொடர்பு நீயே சொல்கிறியே, தொடர்பில் தான் இருக்கிற. இப்போ நீன்றது பிரபஞ்சம் தான். அப்புறமா நான் தொடர்பில் தனியாக ஒரு கேள்வி வேறு கேட்குறேன். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீ எங்கன்னா உபதேசம் வாங்கினேன்னா உனக்கும் நட்சத்திரத்துக்கும் உனக்கும் கோளுக்கும் தொடர்பு வந்துடும். கோள்கள்லாம் உனக்கு உனக்கு உதவுன்றான். புரியுதா? நீ குருக்கிட்ட போனாலும் போகட்டி அது என்ன தான் பண்ணுக்குதே. நீ உபதேசம் வாங்கலை, ஆனால் நீ சுவாசிக்க முடியாதுன்னு காற்று எப்போ நான் சொல்லிச்சே. இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வந்தால் நான் உபதேசம் வாங்கலைன்றாங்க. ஃபோட்டோ கேட்சி உபதேசம் வாங்கணுமா இல்லையா? அவங்கள என்ன நினச்சிங்கிறாங்க? நிறைய பேர் நான் அவ்வளோ ஒன்றும் அழகாக இருக்க மாட்டேனே சொல்கிறவங்களாங்கிறாங்க. நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் அழகாக இருக்க மாட்டேன்னே சொல்லுவாங்க அவங்களே. எனக்கு அறிவு இல்லை, நான் படிக்கலை, எனக்கு அறிவு, நான் நல்லா இல்லை, நான் ஜாதியில் மட்டமாகறேன், நான் ஏழை இருக்கிறேன்னு யாரே சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? எதுவும் தெரிஞ்சிச்சு, பயங்கர அறிவாளிங்க அவங்களாம் இல்லையா? தொடர்பில் இருக்கிறேன்னு ஒரு எண்ணம் வரை கேட்குறது. நம்மளுடைய பேருக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இப்போ இந்த தொடர்பை பக்குவமாக பார்த்துக்கிட்டு யார் கையில் இருக்குது? ஏன் வச்சுங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க? ஒருத்தர் ஏன் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா? பக்குவமாக வச்சுக்கிறாங்க, பதமாக வச்சுக்கிறாங்க, விருப்பப்படி வச்சுக்கிறாங்க, விரும்பும் போது வச்சுக்கிறாங்க, இவ்வளோ வச்சுக்கிறாங்க உள்ளுக்குது. அதுதான் நம்ம இஷ்டம் தானே, நம்ம தான் வச்சுக்கணுமே. நம்ம எப்போ பேசலாம், என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனைக்கு எதனா பஞ்சாயத்துக்குதாயா? தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். எப்படி தொடர்பு பார்த்தீங்களா? அப்பாவா, அண்ணனா, தம்பியா, மாமாவா, மச்சானா, காதலனா, காதலியா, யார் எப்படி தொடர்பு பார்த்தீங்களா? இதற்கு யார் போனால் அதற்கு என்ன பிரச்சனை? உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு கேட்குறான். எப்படி பொருந்திருக்குன்னு எனக்கு தெரியலையே. புள்ள கஞ்சா புஷ்டு ஊற்றுட்டு புகையாக விட்டுட்டு உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம்னா பொருத்தமா? என்ன பொருத்தமோ சொல்லு. எல்லாத கூடவும் பொருந்திக்கிறது யார் கையில் இருக்குது? அவங்கவுங்களுக்கு தான். வச்சுக்காது யார் சாமர்த்தியம்? வச்சுக்க தெரியல நிறைய பேருக்கு. சில பேருக்குலாம் வச்சுக்கிட்டே தெரியாது, வச்சுன்னு நிற்பாங்க. ஆனால் வச்சுக்கிட்டே தெரியாது. சில பேர் வச்சுக்கவே மாட்டாங்க, வச்சுக்கிற மாதிரி வச்சுன்னு நிற்பாங்க. ஒன்றுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டச்சிங்கும் இருக்காது, ஒரு பேட் டச்சிங்குமே இருக்காது. ஆனால் வச்சுங்கிறேன்னுவாங்க. புரியுதா? எல்லாத்த கூடவும் எல்லாருக்கும் என்ன இருக்குது? இந்த உடம்பு இருக்குதுல்ல, ரொம்ப விசேஷமானது. எல்லார கூடவும் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த உடம்புக்கும் இது ஒரு உடம்பால் உருவாக்கப்பட்டது இல்லை, 2 உடம்பால் உருவாக்கப்பட்டது. அந்த 2 உடம்பால் உருவாக்கப்பட்டது. இப்படி போயினே இருந்தால் என்ன ஆகும்? இது 2ஆல் உண்டாச்சு, அது 2ஆல் உருவாச்சு, அந்த 2ஆல் உருவாச்சு, அந்த 2ஆல் ஒன்று போச்சு. அதனால் 20-48 கேம் ஆட வேண்டியது தான். தெரியுமா 20-48 கேமு? புரியுதா? இப்போ அந்த கேமை ஜெயிக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? தொடர்பில் தான் இருக்கிறீங்க எல்லோரும். அப்படி தாங்கிறோம் நம்ம எல்லோரும். நட்சத்திரத்தோட, கோள்களோட, பிரபஞ்சத்தோட எப்படி தாங்கிறோம் நம்ம? தொடர்பில் தாங்கிறோம். தொடர்பை சரியாக வச்சுக்காது யார் கையில்? உனக்கு எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? ஒரு நாய்க்கு போய் போதிக்க முடியுமா உனக்குள்ளே கடவுளுக்கு திட்டு? ஒத்துக்குமா? ஆனால் மனுஷன் பாரு, ஒத்துப்பான். அதனால் நான் கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான் அடுத்த ஸ்டெப்பு. புரியுதா? ஒத்துக்குன்னு உடனே என்ன பண்ணுவான்? உடனே தலை மேலே ஒரு பொண்ணு வந்து நிற்கும். என்ன உள்ள கடவுளுக்குது, சூடாக சாப்பிட மாட்டேன்றவங்களாங்கிறான்.
உள்ள கடவுள் மேலே பற்று போகுதுன்ட்டு. ஆறுன சாப்பாடு தான் சாத்வீக உணவுங்க. ஆமாம், சூடான சாப்பாடு என்ன நினச்சிக்கிறீங்க? ரசோகுணத்தை கொடுக்கும். முக்குணம் இருக்குது நமக்கு. ஆமாம், முக்குனா ஒரு குணம் இருக்குதுன்னு தெரியும். முக்குணம்னு நான் சொல்லுவான். நீ இப்போ எந்த குணத்தில், தமசத்தில் இருக்கிறியா, ராஜேசத்தில் இருக்கிறியா, இல்லைன்னா இப்போ சாத்வீகத்தில் இருக்கிறியா? இப்போ என்னை வந்து ரஜோகுணு குரு. ஆமாம், இவர் வந்து சாத்வீகமாகவே பேச மாட்டார், பைத்தியம். நான் என்ன மாதிரி சாத்வீகமாக பேசுகிற ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது உன்னால். உன் கேள்விக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது தெரியுமா? டென்ஷனாக இருக்கணும் நான். ஆக்சுவலாக இந்த கேள்வி கோவம் பண்ணோம் அப்படி சனினேன். நீ அந்த ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாமல் சும்மாவே உட்காந்துக்கிறிய நீ? இல்லை, சாப்பிட்டு வந்த சோறு எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? பிரபஞ்சத்துலேருந்து வரலையா இது? நீ வேற பிரபஞ்சம் வேறவா? சொல்லு. ஏமாற்றிட்டு இருக்கிறான் உன்னை. நீ ஜாதகம்லாம் போய் குருவெல்லாம் பார்த்து இருந்தியானா வசதி ஆகிடுவ வாழ்க்கையில். உனக்கு ஏற்ற புருஷன் வருவான்னுவான். 80 வயசு வரைக்கும் ஏற்ற புருஷன் வருவானே காத்து நிற்குது. ஜோசியத்தில் போய் புருஷனை தேடுறது. கட்டத்தில் இருப்பான் புருஷன். ஒன்றும் மேட்ரிமோனியில் போய் தேடினுக்குது. நேராக ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே எவ்வளோ பொம்பளை ஆம்பளை இருக்கிறாங்க. வேலைக்கு ஆகலன்னா ஃபேஸ்புக்கில் மேட்ரிமோனியில் இருந்தால் தேடினுப்பான். வேலைக்கு ஆகலாம் என்ன பண்ணுவான்? யாராக இருந்தாலும் ஒரு ஞானம் என்ன தான். தொடர்பு இருக்கிறோமா இல்லையா? இப்போ நம்ம தைரியமாக சொல்ல பயப்படுறேன். நான் சொல்கிறேன், நானும் கீதாவும் தொடர்பில் இருக்கிறோம்பா. யாருன்னா போராமப்பட்டா படுங்க, வெறுப்பானா அவங்க சந்தேகப்பட்டா படுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நினச்சிங்க? நீ நினச்சிக்கிறது யார் இஷ்டம்? உன் இஷ்டம். ஆனால் உண்மை என்னன்னு யாருக்கு தான் தெரியும்? ஒரு பாவமும் அறியாத நான் என்ன செய்வேன்? எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, நம்ம சொல்லணும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. இந்த டீ கடையில் ஃபிகர் வீட்டை நின்றுப்பானுங்க, சீரியட்டில் முடிச்சு டீ குடிச்சிடலாம். இவங்கெல்லாம் ஆம்பளைங்க நினைக்கிறீங்க? வாடா நம்ம நைட்டு போய் தங்கலாம், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன்? செம்மண்ணே, எல்லாம் தொடர்பில் தாங்கிறோம், புரியுதா? வசதி ஆகிறதுக்கு கோள்கள் அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய முயற்சி, உன் தொடர்பை நீ எப்படி பயன்படுத்திடுன்றதை பொறுத்து தான். வாழ்க்கையில் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறது யாராக இருக்கணும்? அதுக்கான செயல்களை யார் செய்யணும்? அவ்வளோதான். முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கழிப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.